நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கான தலைவர் தொடர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய முக்கியமான தலைவர்களை பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ், அதாவது தேசப்பந்து சித்ரஞ்சன் தாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எப்போ பிறந்தார், இவருடைய முழு வாழ்க்கை ஏ டு இசட், ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒவ்வொரு தலைவரை பார்த்தியும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வரோம். சரி, ஓகே. இவர் பிறப்பு மற்றும் குடும்ப பின்னணின்னு பார்க்கும்போது இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1870 நவம்பர் 5 பிறந்தார். எங்கே பிறந்தார், இந்த இடம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. தெலிஃபார்க். எங்கே அப்படின்னா தெலிஃபார்க், விக்ரம்பூர், தற்போதைய வங்கதேசத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர்னு பார்த்தோம் அப்படின்னா பூபன் மோகன் தாஸ் கல்கத்தா உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருப்பாங்க. நிஸ்தாரிணி தேவி, அவங்களுடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்தாரிணி தேவி. ஓகே. சமூக பின்னணின்னு பார்க்கும்போது இவங்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயுடைய பிரம்ம சமாஜம் இருக்குல்ல, அதில் ஒரு தீவிர பற்றாளராக இவங்க குடும்பம் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, துர்கா மோகன்தாஸ். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதியாக அந்த காலத்தில் அறியப்படுறார். ஓகே. இவருடைய கல்வி மற்றும் ஆரம்ப கால வாழ்க்கைன்னு பார்க்கும்போது இவர் 1890 கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் லண்டனுடைய பயணம் மேற்கொள்கிறார். எதுக்காக லண்டன் பயணம் மேற்கொள்கிறாருன்னா, முதல்ல இப்போ நம்ம எழுதக்கூடிய ஐஏஎஸ் தேர்வு இருக்கு இல்லையா, அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்திய குடிமைப்பணி தேர்வு, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுத போயிருப்பார். அப்படி எழுத போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தேர்வில் தோல்வி அடைகிறார். சரி, தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அங்கேயே சட்டம் படிக்கிறார். எங்கன்னா இங்கிலாந்தில் சட்டம் படிக்கிறாரு. அப்போ இங்கிலாந்தில் சட்டப்படிப்பு முடித்து 1893 இந்தியா திரும்பி கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாரு, வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். சரி, இவர் வழக்கறிஞரா என்னென்ன முக்கியமான கேஸில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு 1908. அந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பில் வாதாடி அரவிந்த் கோஷ் என்ன பண்ணியிருப்பார்னா பாதுகாத்திருப்பார். நம்ம அரவிந்த் கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அப்போ அவர் வந்து இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவராக குற்றம் சாட்டப்பட்டு இருந்திருப்பார். அதுக்கு வந்து சிஆர் தாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார், வாதாடி அவரை காப்பாற்றிருப்பார். இது இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் புகழ்பெற செய்ததா சொல்கிறாங்க. அடுத்தது டாக்கா சதி வழக்கு, இதில் பாதுகாப்பு ஆலோசகராக என்ன பண்ணியிருப்பார்னா பணியாற்றியிருப்பார். டாக்கா சதி வழக்கில் பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றியிருப்பார். பிற வழக்குகள் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய தேச துரோக குற்ற வழக்குகளில் பிரபந்த உபாத்யா மற்றும் பூபேந்திரநாத் தத் ஆகியோரை என்ன பண்ணியிருக்காரு, பாதுகாத்திருக்காரு. இவருடைய அரசியல் பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1906 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. எப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாருன்னா 1906. 1917 தீவிர அரசியலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முன்னணி நிலைக்கு வந்து வராரு. அப்போ ஜாலியன்வாலா படுகொலை 1919 நடந்தது. இந்த சம்பவத்தை விசாரிக்க அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமற்ற குழுவில் காந்தி மற்றும் மோதிலால் நேருடன் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த குழுவில் இருந்திருப்பார். எந்த குழுவில்? ஜாலியன்வாலா படுகொலை தொடர்பான விசாரணை நடத்தக்கூடிய குழுவில் மோதிலால் நேரு, காந்தியோட யாரும் இருந்திருப்பார், சிஆர் தாஸ் அவர்களும் இருந்திருப்பார். அடுத்து பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம். முதலில் காந்தியின் தீர்மானத்தை எதிர்த்தாலும் பின்னர் 1920 தனது லாபகரமான வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு அந்த இயக்கத்தில் முழுமையாக ஈடுபடுறாரு. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் காந்தி தொடங்கும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவர் வந்து சிஆர் தாஸ். இருந்தாலும் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு என்ன பண்றாரு, அந்த இயக்கத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கிறார். அடுத்து பாருங்க, காங்கிரஸ் ஐஎன்சி இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய அந்த மாநாட்டுக்கு எப்போ தலைமை தாங்குறாரு அப்படின்னா 1922 கயா அமர்வில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைமை தாங்குறாரு. அடுத்து சுயராஜ்ய கட்சி, இவர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுயராஜ்ய பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி வந்து தொடங்குறாரு. சட்டமன்ற நுழைவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதால், அதாவது என்னன்னா முன்னாடி வந்து சட்டமன்ற புறக்கணிப்பை காங்கிரஸ் வந்து எடுத்திருக்கும். ஆனால் நம்முடைய மோதிலால் நேரு அவர்களும் சிஆர் தாஸ் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போய் நம்ம ஆங்கிலேயரை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டமன்ற புறக்கணிப்பு காங்கிரஸ் எடுத்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க 1923, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1923 மோதிலால் நேருவோடு இணைந்து சுயராஜ்ய கட்சியை தொடங்குறார். அப்போ பாருங்க, நிர்வாக பணின்னு பார்க்கும்போது 1924 கல்கத்தா மாநகராட்சியினுடைய முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அப்ப கல்கத்தா மாநகராட்சியினுடைய முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? நம்ம சிஆர் தாஸ் அவர்கள். ஓகே, சிஆர் தாஸ் வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அரசியல் குருவாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்திருப்பார். அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா சிஆர் தாஸ் அவர்கள் அரசியல் குருவாக இருந்திருப்பார். சரி, இவருடைய இலக்கிய பணிகள் மற்றும் இதழ்கள் பார்க்கும்போது யாரு? சிஆர் தாஸ் உடையது. சிஆர் தாஸ் வந்து ஒரு கவிஞர் பிளஸ் வந்து ஒரு எழுத்தாளர். அவருடைய கவிதை தொகுப்பு பாருங்க, மலஞ்சா, மாலா, சாகர் சங்கீதா, அதாவது கடலின் பாடல் அப்படின்றது அந்த சாகர் சங்கீதா. இந்த மலஞ்சா, மாலா போன்ற கவிதை தொகுப்புகளை யார் எழுதுனா அப்படின்னு கேட்டா சிஆர் தாஸ் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அந்தர்யாமி, அதே மாதிரி கிஷோர் கிஷோரி போன்ற கவிதை தொகுப்புகளை இவர் என்ன பண்ணியிருப்பார்னா எழுதியிருப்பார். இதழ்கள்னு பார்க்கும்போது நாராயண், அதாவது உயர்தர இலக்கிய இதழ் 5 ஆண்டுகளா இவர் என்ன பண்ணியிருப்பார்னா திருத்திருப்பாரு. நாராயண் அப்படின்ற ஒரு இலக்கிய இதழில் இவர் பணியாற்றியிருப்பார். அடுத்து ஃபார்வர்டு, சுயராஜ்ய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான இதழான ஃபார்வர்டு இதழை வந்து தொடங்கியிருப்பாங்க. முனிசிபல் கெசட்டுங்க, இந்த முனிசிபல் கெசட்டை பொறுத்த வரைக்கும் கல்கத்தா மாநகராட்சியினுடைய அதிகாரப்பூர்வ இதழ் தான் இந்த முனிசிபல் கெசட் அப்படின்றது. அடுத்து பாருங்க, வந்தே மாதரம் மற்றும் புதிய இந்தியா இதழ்களுடன் நெருங்கிய தொடர்பு வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா கொண்டிருப்பார். சரி, அடுத்து பாருங்க, சமூக தியாகம் மற்றும் கௌரவம் பார்க்கும்போது அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் தனது வீடு மற்றும் நிலங்களை பெண்களின் முன்னேற்றத்திற்காக, அதாவது மருத்துவமனை அமைப்பதற்காக என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அதே மாதிரி சித்தரஞ்சன் புற்றுநோய் மருத்துவமனை எங்க இருக்குன்னா 1950 இவர் பெயர்ல கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை வந்து நிறுவப்படுது. அப்ப சித்தரஞ்சன் புற்றுநோய் மருத்துவமனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கொல்கத்தாவில் இருக்கு. தேசபந்து, மக்கள் இவருக்கு வழங்கிய பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேசபந்து. தேசபந்து அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? தேசத்தின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியடிகள் இவரை ஒரு சிறந்த ஆத்மா என்று போற்றிருப்பார். அப்ப காந்தி வந்து சிஆர் தாஸ் என்ன பண்றாரு? இது ஒரு சிறந்த ஆத்மா அப்படின்னு போற்றிருப்பார். அப்ப மக்கள் அவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா தேசபந்து, அதாவது தேசத்தின் நண்பன் அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க. சரி, இவர் எப்போ மறைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு கடும் காய்ச்சல் காரணமாக ஜூன் 16, 1925 டார்ஜிலிங்ல வந்து காலமாகிறார். எங்க? டார்ஜிலிங்ல. அவருடைய இறுதி சடங்கு பார்க்கும்போது கல்கத்தாவில் நடைபெற்ற இவரது இறுதி ஊர்வலத்திற்கு காந்தியடிகள் தலைமை தாங்கினார். அப்ப சிஆர் தாஸுடைய இறுதி ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம காந்திஜி அவர்கள். ஓகே, இவருக்கான நினைவகம் பார்ப்போம். கல்கத்தா கிரலதயா சுடுகாட்டில் நினைவு கோபுரம் உள்ளது. டார்ஜிலிங்கில் அவர் தங்கியிருந்த ஸ்டெப் அசைட் இல்லம் தற்போது தாய்சேய் நல மையமாக இருக்கு. தாய்சேய் நல மையமாக இருக்கு. இவருடைய வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை, இவருடைய வாழ்க்கை வரலாறு யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிஸ் சந்திர ரே என்பவரால் தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சிஆர் தாஸ் என்ற பெயரில் எழுதப்பட்டிருக்கு. பிருத்திவிஸ் சந்திர ரே என்பவரால் தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சிஆர் தாஸ் என்ற பெயரில் என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்காங்க. அப்போ சிஆர் தாஸை பற்றி நம்ம ஒட்டு மொத்தமாக பார்த்துருக்கோம். A to Z சிஆர் தாஸை பற்றி பார்த்துருக்கோம். இதை பார்த்தாலே போதும், நம்ம எப்படி கொஷின் கேட்டாலும் சிஆர் தாஸை பற்றி கொஷின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்.